ஜனனி, நந்தினி, ரேணுகா 3 பேருமே வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல கோவமா வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்க அறிவுக்கரசியை வந்துட்டு நந்தினி செம்மையா போட்டு தும்சம் பண்ணுறாங்க. அவங்கள இழுத்து பிடிச்சி தள்ளி அடின்னு அடிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஏய் நீ எதுக்குடி இங்கே வந்து சும்மா கத்திட்டு இருக்கன்ற மாதிரி குணசேகரன் வந்துட்டு ஜனனியை பார்த்து கேட்க, ஜனனி வந்துட்டு இந்த வீட்டில் தான் இருக்காங்க, அக்கா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் காரணம்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்ல வர நீ வீட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் காரணம்னு சொல்ல வரியா? அதுக்கெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை. அது ஏன்னா நான் உண்மையை சொல்லிட்டா இந்த ஈஸ்வரி இங்கே இழுத்துட்டு கிடக்குறானா அதுக்கு காரணமே நீ தான் ஏதோ பண்ணிட்டாவில்ல. உனக்கு வந்துட்டு பணத்துக்காக வந்துட்டு என் தம்பியை வந்துட்டு கட்டிக்கிட்டா அவன் கூட வாழ்கிறதுக்கு உனக்கு வக்கு இல்லாமல் சொத்தெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தேன். சொத்து கிடைக்கலன்னொடனே என் வீட்டு பொம்பளையால் வந்துட்டு விழ வச்சு நீ மொத்தமாக வந்துட்டு எங்கள் குடும்பத்தையே சரிக்கணும்னு பார்த்தேன். அதை வந்துட்டு பழியை எங்கள் வீட்டு ஆளுங்க மேலே போட்டு பண்ணணுன்னு பார்த்தேன். நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், நீ தான் இதை வந்துட்டு ஈஸ்வரிக்கு பண்ணேன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி குணசேகரன் கேட்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் பண்ணேன்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி கேட்கான். ஆமாம், நான் அதை ப்ரூவ் பண்ணிட்டா நீ மொத்தமாக போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதையும் பார்த்துலாம், நீங்கள் முடிஞ்சால் ப்ரூவ் பண்ணி காமிங்க நான் பண்ணேன்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே அது நல்லா தெரியும் யார் பண்ணது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நான் ஈஸ்வரி அக்கா வாழ்க்கையிலையும் அவங்க பசங்க வாழ்க்கையிலையும் இனிமேல் தலையிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். அப்படி நீங்கள் தான் பண்ணீங்கன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, உடனே கதிரே என்ன எங்கே வந்து என்ன பேசிகிட்டு இருக்க, ஓவராக பேசிகிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, போதும் நிறுத்துடா, கண்ட தருதலைங்க பேச்சை கேட்டுட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை வந்துட்டு தரக்குறைவாக பேசுகிறது, மரியாதை குறைவாக நடத்துகிற நீ வந்துட்டு பேசுறியா? ஏதாச்சும் பேசினா அவ்வளோதான். இப்போ சொன்னாரே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் வந்துட்டு கொலை பண்ண பார்த்தேன்ட்டு, உண்மையிலேயே உங்கள் எல்லாரையும் கொன்று போட்டு போயிட்டே இருப்பேன், உண்மையாக்கிடுவேன் அது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. நானும் பாரு உன்னை வந்துட்டு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி குணசேகரன் ஒரு பக்கம் சவால் விட்டுட்டுருக்கிறாரு. விசாலாட்சியும் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே ஜனனி கத்திக்கிட்டு கிடக்க குணசேகரன் வழக்கம் போல் எல்லார் தலையிலையும் மிளகா அரைக்க பார்க்குறாரு. உண்மை எல்லாமே தெரிய வருமா? ஈஸ்வரியை கொல்ல பார்த்தது வந்துட்டு குணசேகரன் தான்றத அந்த ஆதாரத்தை வந்துட்டு ஜனனி கலெக்ட் பண்ணுவாங்களா? குணசேகரனுக்கு தண்டனை கிடைக்குமா? என்ன ஏதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.